உண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலர நோக்குண்டாம் துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு குரு பெயர்ச்சி 2026. 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 அன்று நிகழக்கூடிய குரு பெயர்ச்சியானது மிதன ராசியிலேருந்து கடகராசிக்கு குருபவன் பெயர்ச்சியாகி போகிறாங்க. அந்த கடகராசி அப்படிங்கிறது குருபவனுக்கு உச்ச வீடு. ஸோ அந்த உச்ச வீட்டுக்கு குருபவன் போகும்போது தன்னுடைய முழு வீச்சில் நன்மைகளை அனைத்து ராசிகளுக்குமே கொடுப்பார். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம் இந்த 8 ராசிகளுக்கும் முழுமையான நற்பலன்களை அதிகப்படியாக கொடுத்துட்டு மற்ற ராசிகளை 4 ராசிகளை தீமைகளை கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் இந்த ராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய முழு சுப பலன்களை அவங்களுக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் தாமதப்படும், அவ்வளோதான். குரு பகவான் இயற்கை முழு சுப கிரகம் அப்படின்னு பேர். குரு பகவானுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது ஒழுக்கம், நேர்மை, மெரிட்டாக நடந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கிறாங்க. அதனால் இவருக்கு பேர் தன புத்திரக்காரகன்னு பேர். குரு அப்படின்னாலே ஒருத்தருக்கு வழிகாட்டுறவர் அப்படின்னு பேர். ஸோ இந்த அடிப்படையில் குருபகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த 12 ராசிகளுக்கும் முழு சுபத்தன்மைகளை இருந்தாலும் மேலே சொன்ன 8 ராசிகளுக்கு அதிகப்படியான நன்மைகள் நடக்க இருக்குங்க. இந்த மீதி உள்ள 4 ராசிகளும் பரிகார ராசிகளை இங்கே எடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா அதுக்கும் நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் இந்த 12 ராசிக்காரங்களும் இந்த 2ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 வருஷம் டைம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு சிவனுக்கு ஒரு அர்ச்சனை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். குரு பகவானை வழிபடுறது மூலமாக ஒருத்தருக்கு தனம் கிடைக்கும், கல்வி கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும், சமுதாயம் அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஒயிட் காலர் ஜாப்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பேங்க்கில் வேலை பார்க்கக்கூடியவங்க, பணத்தை எண்ணக்கூடியவங்க, அழுக்குப்படாமல் வேலை செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காரத்துவம் வைக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான். அதுலேயும் கடகராசியில் குரு வர்றது அப்படிங்கிறது கஜகேசரி யோகம்னு பேர். கஜகேசரி அப்படின்னா 100 யானைகள் சண்டையிட வரும்போது ஒரு சிங்கம் எதிர்த்து போட்டிட்டு அந்த 100 யானைகளையும் விரட்டி தள்ளுறது அப்படின்னு பேர். ஸோ இப்படிப்பட்ட கஜகேசரி யோகத்தில் நிகழக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வருஷமாக இருக்கும். இதுக்கு பிறகு இன்னும் ஒரு 12 வருஷம் கழித்து தான் இந்த ஒரு சிறப்பான ஒரு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நிகழும். ஸோ உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி கடகராசிக்கு பயிற்சி ஆகுது. குரு பலன் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் என்ற வீட்டுக்கு, அதாவது கடகராசிக்காரங்களுக்கு அல்லது ரிஷபராசிக்காரங்களுக்கு மேலே சொன்ன இந்த 8 ராசிக்காரங்களுக்கும் குரு பலன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ குரு பலன் வந்துருச்சு அப்படின்னாலுமே திருமணம், குழந்தை பாக்கியம், பொருளாதாரம், வேலை வாய்ப்புகள் போன்ற அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குரு பலன் வேணும். சந்திரன் என்ற வீட்டுக்கு குரு வர்றது, அவர் வீட்டுக்கு சந்திரன் என்ற வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 7ஆம் வீட்டில் குரு வர்றது. இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு 7ல் குரு, இதுவே மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, இப்படி 5, 7, 9, 11. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, தனுசு ராசிக்காரங்களுக்கு அது விழுகாது. இதே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 9ல் குரு. அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பலன் இருக்குது 11. கன்னி ராசிக்காரங்களுக்கு 11ல் குரு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கன்னி, கடகம், விருச்சிகம், மகரம், மீனம் இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் குரு பலன் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கல்யாணம், திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்புகள் போன்ற அனைத்து சுப விஷயங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ 12 ராசிக்கு உண்டான பலன்களை தனித்தனியாக நம்ம பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, நமக்கு இப்போ 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் தேதி அன்றைக்கி நிகழக்கூடிய குரு பெயர்ச்சியானது நம்மளுடைய ராசிக்கு 9, 12 கூடிய குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்ச பலம் பெறாங்க. இதனால் என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகள் காத்துட்ருக்கு. அதாவது
9ஆம் இடம்ன்ற பாக்கியஸ்தானத்துக்கும் 12ஆம் இடம்ன்ற விரயஸ்தானத்துக்கும் அதிபதியான குரு பகவான் 4ஆம் இடத்துல உச்சம் பெறுவது அப்படிங்கிறது மூல நட்சத்திரம், துதிய திதி, கரசை கரணம், சுபநாம யோகம் அன்று நிகழக்கூடியது அப்படிங்கிறதுனால மேசராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் என்னென்னலாம் கஷ்டங்கள் இருந்தோ அவ்வளவு கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது 100க்கு 100% உண்மை. கௌரவம், அந்தஸ்து, மரியாதை, பொருளாதாரம், வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுலாம் நிறையவே இருக்குங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா 1/3/2025 அன்னைக்கு சனி பயிற்சியானது. அப்போ 7.5 சனி அப்படிங்கிறது தொடக்கமான காலகட்டம் மேசராசிக்கு. அதுலேருந்து இப்போ வரைக்குமே மன அழுத்தங்கள், கவலைகள், சோர்வு, டென்ஷன், குடும்பத்தில் பிரச்சனை, பணப்பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இடமாற்றம், தொழில் மாற்றம், தொழிலுக்காக அலைஞ்சு கஷ்டப்பட்டது, இது மாதிரியான எண்ணற்ற துன்பங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் சனி வந்தது தான் காரணம். பொருளாதாரம் அப்படின்றதுக்கு எங்கே பணம் இருக்குது அப்படின்ற அளவுக்கு போயிருக்கும். கடன்கள் ஏகப்பட்ட கடன் ஆயிருந்திருக்கும். ஸோ கடன் மேலே கடன் வாங்கி கஷ்டப்பட்டது ஒரு காலம். ஆனால் கடனை அடைக்கிறதுக்கான சோர்ஸ் என்ன? கணவன் யார், மனைவி யார், கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே என்ன ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிறத கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் புரிய வைக்கக்கூடிய காலகட்டம். அப்போ இது நாள் வரைக்கும் வாக்குவாதங்கள், சண்டைகள், வம்பு வழக்குகள், பிரச்சனைகள், அடிதடி இதெல்லாம் போயிட்டே இருந்திருக்கும். தொழில் நஷ்டங்கள் பெரிய அளவில் இருந்திருக்கும். அப்போ இந்த நேரத்தில் தன்னுடைய அருமை பெருமை என்ன அப்படிங்கிறத ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிய வச்சுக்கக்கூடிய காலகட்டம். ஸோ இப்படி இருக்கிறதுனால விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பாங்கு அப்படிங்கிறது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு வந்துடும். ஸோ அப்படி வரும்போது குடும்பத்தில் ஒரு நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம், அமைதி அப்படிங்கிறது கிடச்சிரும். அதே போல் மேசராசிக்காரங்களுக்கு திருமணமே ஆகலை, 25 வயசு சார், திருமண வயசில் இருக்கான் என் பையன், கல்யாணம் ஆகலை அப்படின்றவங்களுக்கு சரி, வெளிநாடு போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறேன், வெளிநாட்டுக்கு போக முடியலை, சிரமமாக இருக்குது, பாஸ்போர்ட்டில் தப்பாக வந்துடுது, அதே மாதிரி விசா கிடைக்கல, எங்கே போனாலும் தட்டிக்கிட்டே போகுது, வேலை கிடைக்கல, தொழில் அமையலை, இப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு மேலே சரியான வேலைகள் அமையிறது, சரியான தொழில் வாய்ப்புகள் அமையிறது, சரியான சிந்தனைகள். ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த முடிவு கரெக்டாக இருக்கணும். குழப்பத்திலே ஒரு முடிவு எடுத்தோம்னா சரியாக இருக்காது. அதுதான் 12ஆம் இடத்து சனி. ஆனால் 4ஆம் இடத்துல உச்சம் பெற குரு அப்படிங்கிறதுனால சிந்தனைகள்லையும் மனசுலையும் ஒரு புத்துணர்ச்சியும் தெளிவும் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த புத்துணர்ச்சியும் தெளிவும் கிடைக்குது அப்படிங்கிறதுனால நம்ம போகிற பாதைகள் எல்லாமே நல்ல பாதையாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம மேலே சொன்ன மாதிரி ஒரு இடமாற்றம் அல்லது தொழில் மாற்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செஞ்சுருந்த தொழில் நல்லா போயிட்டு இருந்திருக்கும். தொழிலை திடீர்னு ஒரு புரட்சி பண்ணுறேன் அப்படின்ற பேரில் இடத்த மாற்றிட்டு அங்கே போய் ஒரு சிக்கலில் உட்காந்துருவாங்க இந்த மேசராசிக்காரங்க. அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு தான். ஏன்னா மேஷம் அப்படின்னாலே அவசரம்னு தான் அர்த்தம். இந்த அவசர முடிவுகள்னால பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டிக்கிட்ட நீங்கள் இந்த குரு பயிற்சி வரும்போது நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றது உணரக்கூடிய காலகட்டம் வரும். அப்படி வந்ததுக்கு பிறகு இனி சரியான பாதையில் போகணும் அப்படிங்கிறதன் அடிப்படையில் தெளிவாக பொறுமையாக கணவன் மனைவிக்கிட்டே இருக்கட்டும், குடும்பத்திலே இருக்கட்டும், எல்லார்ட்டையும் கலந்து ஆலோசனை பண்ணி ஒரு தெளிவான முடிவை எடுத்து அதுக்கு பிறகு ஒரு சரியான இடத்தை தேர்வு செஞ்சு அங்கே போகும்போது அதில் ஒரு வெற்றி கிடைக்கும், அதில் ஒரு பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும். கடன் வாங்கியிருப்பீங்க, அந்த கடனை எப்படி கட்டுறது அப்படிங்கிறதுக்கான வழி சோர்ஸ் வாழ்க்கை துணையிட்டிருந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ கடனை பாதி கட்டிட்டீங்க அப்படின்ற போதே நிம்மதி கிடச்சிரும். அல்லது நண்பர்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு ஒரு பணம் அர்ஜெண்ட்டாக கேட்டிருப்பாங்க, நீங்கள் கொடுத்துருப்பீங்க.
ஆனால் உங்களுக்குள்ள ஒரு தயக்கம் வந்திருக்கும் பணம் கொடுக்கும்போது. பணம் கொடுத்துட்டோம், வருமா வராதா, இவங்களை நம்பி கொடுக்கலாமா கூடாதா அப்படின்ற ஒரு தயக்கத்தோடய கொடுத்துருப்பீங்க. அந்த சூழ்நிலையில் இப்போ அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு, இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி புரிஞ்சுக்கிட்டு, நம்மளை நம்பி பணம் கொடுத்தாங்க, அவங்க பேரை காப்பாற்றணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க ரெடி பண்ணி பணத்தை மீண்டும் கொடுத்து உங்களுடைய கடனை அடைக்கிறதுக்கான ஒரு வழிவகையில் பண்ணி, அதன் மூலமாக உங்களுடைய பொருளாதார நிலைகளிலே முன்னேற்றம் ஏற்பட்டு உங்களுக்கும் இந்த கடன் அப்படிங்கிற ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலையிலிருந்து ஒரு நிம்மதியை ஏற்படுத்திக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியில் நிகழுதுங்க. அதே மாதிரி குரு பகவான் உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறாங்க. அப்போ ஒரு பணம் நீங்கள் கொடுத்து வச்சுருந்துருக்கலாம், அது வர வேண்டிய பணம், அது உங்களுடைய பணம், அல்லது அதிர்ஷ்டத்தின் மூலமாக ஒரு பணம், அல்லது உயில் சொத்து, அல்லது ஷேர் மார்க்கெட்லேருந்து ஒரு அமௌண்ட்டு. ஷேர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அது லாஸ் ஆகாமல் பெரிய ஒரு லாபத்தோடு உங்களுக்கு வரும். அந்த லாபத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிற காலகட்டம் இப்போதைக்கு வரும். அதே மாதிரி திடீர் முன்னேற்றம், வாழ்க்கையில் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க, திடீர்னு ஒரு முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி, ஒரு லிஃப்ட்டு வளர்ச்சி தான் அது. படிக்கட்டில் ஏறுறதுக்கும் லிஃப்ட்டில் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. படிக்கட்டில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறணும், லிஃப்ட் வந்து சர்ன்னு கூட்டு போயிடும். அப்போ இந்த குரு பயிற்சி காலகட்டம் அப்படிங்கிறது உங்களை லிஃப்ட்டில் ஏற்றுற மாதிரி, டக்குன்னு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே மேலே நிற்பீங்க. ஸோ அந்த மேசராசிக்காரங்களுக்கு நம்ப முடியாது தான், ஆனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது லிஃப்ட்டில் மேலே ஏறுற மாதிரி தான். அதே மாதிரி உங்களுக்கு 11ஆம் இடத்து ராகு, வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறத மட்டும் உங்கள் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் முடிவு செய்யணும். ஆனால் உங்களுக்கு வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டில் போய் அடிமை வேலை செய்யக்கூடிய யோகம் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் கூடி வரும். பொதுவாகவே மேசராசிக்காரங்க அப்படின்னாலுமே யாருக்கிட்டையும் போய் அடிமையாக வேலை செய்ய மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ராசியினுடைய அமைப்பே அப்படி தான். சுயமாக முடிவெடுப்பாங்க, அவசரப்பட்டு முடிவெடுப்பாங்க. இதெல்லாம் இருந்தாலும் கூட எனக்கு நானே ராஜா அப்படிங்கிற கான்செப்டில் தான் அவங்க ஓடிட்டுருப்பாங்க. ஸோ தொழில் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நொடிஞ்சு போனாலும், வேலைக்கு போகக்கூடியவங்க, ஜாபில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்கும். என்ன ஜாபாக இருந்தாலும் சரி, குறிப்பாக வந்து ஒரு சிஸ்டம் ஒர்க்கு, மரியாதைக்குரிய வேலை, அல்லது அரசு பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப யோகமான காலகட்டம். நீங்கள் மேசராசியாக இருந்து அரசு பதவியில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் முழு யோகமான காலகட்டம் இந்த காலகட்டம். அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்ல. ஒன்றும் ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் வரும். அதே மாதிரி வேலையே இல்லை சார், சும்மாவே இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வேலை அப்படிங்கிறது உங்களை தேடி வந்து கதவை தட்டும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் முன்னேற்றத்தை அடைங்க அப்படின்றது நம்மளுடைய ஒரு வேண்டுகோள். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பழைய சுருதி பாடல் படி பலன் எடுத்தோம் அப்படின்னா, பதியில் பலவித தோடம் மாதே பகருமோர் எதிரிக்கு உற்சாகம், நான்கில் விதியில் சூதலாடி புவியில் விளங்கும் யாவற்றையும் தோத்தார் ஐவர் அப்படின்னு வரும். அப்படின்னா அந்த பஞ்சபாண்டவர்கள் சூதுகளாடி தோற்ற காலகட்டம் தான் 4ஆம் இடத்துக்கு குரு வர்ற காலகட்டம். ஆனால் இந்த குரு பயிற்சி மேசராசிக்கு வரும்போது மட்டும், மேசராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வந்தது தவறு தான், ஆனால் உச்சமடைஞ்ச குருவாக வந்திருக்கிறது யோகம், முழு யோகம். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு நன்மைகள் மிக 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 அதிகம். மிக மிகன்னா 99.9% நன்மைகள் இந்த 12 வருஷத்துக்கு ஒரு முறை வந்திருக்கு உங்களுக்கு. உங்களுடைய சுயஜாதகம் அதுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் திடீர் அதிர்ஷ்டங்களை நீங்கள் கண்ணில் பார்ப்பீங்க. வாழ்க்கையில் எட்ட முடியாத உயரத்துக்கு நீங்கள் போவீங்க. இது ஒன்று வார்த்தை ஜாலம்லாம் இல்லை, நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கோம். குரு பயிற்சியில் 12 ராசிக்கும் நம்ம வந்து பலன்கள் சொல்லியிருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்கள் தான். நீங்கள் தனிப்பட்ட ஜாதகங்களை பார்க்கணுன்னு நினச்சாலும் சரி, அல்லது உங்களுக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சந்தேகம் இருந்தாலும் சரி,
அல்லது பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, இல்லை சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்ற அடிப்படையில் இருந்தாலும் நம்மளுடைய எண் வந்து கீழே கொடுத்துருக்க ஸ்க்ரீனில் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி எப்போ வேணாலும் நம்மக்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் பார்க்கலாம். இல்லை மற்ற சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு மேலே சொன்ன விஷயங்கள் பூராமே பொதுவான விஷயங்கள் தான். மேலே நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, இது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் வந்து தனிப்பட்ட விஷயங்களை சுட்டி காட்டும். அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஃபோன் பண்ணியும் கேட்டுக்கலாம். இல்லை சார் நீங்கள் பேசியிருக்க விஷயத்தில் எனக்கு குழப்பம் இருக்குது அப்படின்னாலும் சந்தேகம் கேட்குறது கூட கேட்டுக்கலாம். அதுக்கு வந்து பணம் கட்டணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் சந்தேகங்களுக்கு கேட்டுக்கலாம். இல்லை சார் வாஸ்துவில் எனக்கு அந்த அப்படி ஒரு டவுட் இருக்குது, அதே மாதிரி பிரசனத்தில் இந்த மாதிரி சந்தேகம் இருக்குது, இது மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அதுக்கெலாம் வந்து ஒன்றும் இது கிடையாது. சரிங்களா? நன்றி, வாழ்த்துக்கள். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம. நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வைகாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை காலை 6 மணிக்கு அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குதுங்க. இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால மேச ராசியில இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, காலையில வெள்ளிக்கிழமை காலையில நேரமா எந்திரிச்சிட்டு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு நீங்க போயிடணும். அந்த கோவில்ல போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நீர்மோறு அங்க வரக்கூடியவங்களுக்கு தானம் கொடுக்கலாம். நீர்மோறு, பானகம், அதே மாதிரி ஏழை எளியவர்களுக்கு செருப்பு நீங்க வாங்கி தானமா கொடுக்கலாம். இதனால என்ன அப்படின்னா ஒரு வருடம் முழுவதுமே பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது வரவே வராது. அதே மாதிரி உடல்நிலையில எந்த பிரச்சனைகளும் வராம இருக்கும். நீங்க செய்யக்கூடிய தொழில நல்லபடியா வளர்ச்சிகள் இருக்கும். பொதுவாகவே தான தர்மங்கள் அப்படிங்கக்கூடியது உங்களை மட்டும் இல்ல உங்க குடும்பத்தாரையும் நல்லபடியா வாழ வைக்கும். வம்சத்தை நல்ல வாழையடி வாழையா செழிச்சு வளர வைக்குங்க. அதனால உங்களால என்ன முடியுதோ அதை நீங்க செஞ்சா போதும். அட்லீஸ்ட் ஒரு நீர்மோறு ஒரு 5 பேத்துக்காவது தானம் கொடுங்க. அது ரொம்ப சிறப்பு. நீர்மோரோ அல்லது பானகமோ, இல்ல உங்களால செருப்பு வாங்கி தானமா கொடுக்க முடியும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா பண்ணலாங்க. சரிங்க, இந்த மாதம் எப்படி இருக்கு, மேச ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, நிறைய அற்புதமான பலன்கள் இருக்கு. உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெறாருங்க. அது வந்து நிறைய நன்மைகள் இருக்கு. அதே நேரத்துல டக்குன்னு முடிவெடுக்கிறத நீங்க தவிர்த்தரணும். ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுடைய சந்திரன் மேல வரும்போது என்ன அப்படின்னா கோபம் அதிகமாக வருங்க. கோவத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஒரு முடிவை எடுக்கும் போது அந்த முடிவு வந்து நல்ல அறிவார்ந்து யோசிச்சு எடுக்கணும். உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடாது. ஏன்னா கோவம் வரும்போது அந்த இடத்துல அறிவு வந்து வேலை செய்யாம போயிடும். அப்போ வந்து உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் அல்லது பாதகத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். குழப்பமான மனநிலை வரும்போது உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய வெல்விசர்ஸ் இருப்பாங்க இல்லையா, நலம்பிரிமிக கிட்ட கலந்து ஆலோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம், சிறப்பு. அதே மாதிரி 2ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறதும் இன்னும் ரொம்ப நல்லது. வருமான ஸ்தானத்துக்கு ஒரு ஒளி கிரகம் வரதே ரொம்ப சிறப்பான விஷயம். அது ரொம்ப நல்லதும் கூட. அதனால நல்ல வருமானம் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதுமே இருக்கும். தொழில் ஸ்தானத்துல நல்ல அபிவிருத்தி ஆகும். புதுசா தொழில் தொடங்குறதுக்கு ஏற்ற காலம்தான். பொதுவா இப்ப 7.5 சனி இருக்கு இல்லைங்களா, இன்னும் இந்த மாசத்துல வந்து வைகாசி மாதம் 15ஆம் தேதிக்கு மேல குரு வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. அதே மாதிரி சனியையும் பார்க்கிறாரு. 10ஆம் ஸ்தான அதிபதியும் பார்க்கிறாரு. அதனால தொழில் வந்து நல்ல அமைப்புகளை கொடுத்தாலும் 7.5 சனிங்கிறது உங்களுக்கு பாதகத்தையோ கஷ்டத்தையோ கொடுக்காது. குருபலம் வந்துருது. என்னங்க குருபலம் வருதான்னு கேட்காதீங்க. சனிக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பார்வையிடுறாரு. அப்ப குரு சனியை பார்க்கும்போது அந்த 7.5 சனி அப்படிங்கிறது உங்களுக்கு வேலை செய்யாது. அப்ப 7.5 சனி வேலை செய்யலைனாலே நிறைய நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இப்ப தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் நீங்க புதுசா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய ஜாதகத்துல தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு, தொழில் ஸ்தான அதிபதி எப்படி இருக்கு, இப்போ என்ன தசாபுத்தி போகுது, இதை எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி ஜோசியர் இருந்தா அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா தொழில் மூலியமா நல்ல லாபம், நல்ல வருமானம் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல வளர்ச்சியான காலம் தான். நல்ல நிரந்தரமான வருமானங்கள் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 6 கூடிய புதன் 2ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்ப வந்து 2ஆம் இடத்துல சூரியன் கூட சேர்ந்து இருக்கும் போது எதிர்பாராத வகையில நல்ல ஒரு இன்கம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. அது போக வந்து காசு பணம் எல்லாம் வரும்.
ப்ரமோஷன் அப்படிங்கிறது எதிர்பாராத வகையில, ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கும்போது திடீர்னு ஒரு எதிர்பாராத வகையில வருங்க. முக்கியமா உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு இந்த நிபுணத்துவ யோகம்னு ஒண்ணு இருக்கு. சூரியன் புதன் சேர்க்கையே நிபுணத்துவ யோகம் அப்படிங்கிறது பேரு. இந்த நிபுணத்துவ யோகத்தினால என்ன பலன் அப்படின்னா, நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் பிரபலியமாகும், பாராட்டப்படும். உங்களுடைய மேனேஜ்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு ரெகக்னைஸ குடுப்பாங்க. இவ்வளவு நாள் அது வெளியில தெரியலன்னா கூட, நீங்க செஞ்ச இவ்வளோ நாளா போட்ட உழைப்பு, இவ்வளோ நாளா போட்ட எஃபர்ட்ஸுக்கு இந்த டைம்ல ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கும். உங்களுக்குன்னு ஒரு நல்ல பிளேஸ் கிடைச்சிரும். அதனாலேயே நல்ல மன மகிழ்ச்சியோட நீங்க இந்த மாதம் வந்து கட்டாயம் இருப்பீங்க. முக்கியமா உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பேசக்கூடாது. இதுல மட்டும் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா அதுக்கு காரணம் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் உங்க ராசிய பார்க்கிறது மட்டும் இல்லாம அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. அதனால உங்களுடைய செயல்களை செய்யும்போது ரொம்ப காமா செய்யணும். நிறைய மெடிடேஷன் பண்ணணும். ஒரு தடவைக்கு 2 தடவை பிராக்டிஸ் பண்ணிக்கணும். நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நன்மையா, தீமையா, பாதகமா, சாதகமான்னு நீங்களே என்ன செய்யணும், நல்லா முடிவு பண்ணிக்கணும். கலந்து ஆலோசிச்சு செய்யுங்க. தெளிவா செய்யுங்க. பொறுமையா செய்யுங்க எல்லா விஷயத்தையுமே. ஒரு முடிவு எடுக்கிறது அப்படின்னாலும் சரி, ஏதாவது ஒரு வீடு வாங்குறதுனாலும் சரி, பொறுமையா செய்யுங்க. அதே மாதிரி இந்த மாதம் வந்து நிறைய பேருக்கு வீடு, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மேச ராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல குரு வராரு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து சூரியனும் பலமா இருக்கிறாரு இந்த மாதம் 2ஆம் இடத்துல. அப்போ வரக்கூடிய வருமானத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்க. லேண்ட் வாங்கி போடுறது, தொழிலுக்காக ஒரு வாகனம் வாங்குறது, தொழிலுக்காக இடம் வாங்குறது, இல்ல சொந்த பர்பஸ்க்காக இடம் வாங்கக்கூடியது, இந்த மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. மேச ராசியில இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல அற்புதமான பலன்கள் தான் நான் சொல்லுவேன். செவ்வாய் ஆட்சி பலம் பெறும்போது கணவர் வழி ஆதாயம் அதிகமாக இருக்கு. கல்யாணம் ஆகாத பெண்களா இருந்தா சகோதர வழி ஆதரவுகள் இருக்கு. செவ்வாய் கணவரையும் குறிக்கக்கூடிய கிரகம், அதே மாதிரி சகோதரரையும் குறிக்கக்கூடிய கிரகமா இருக்கனால கணவர் அல்லது சகோதர வழி ஆதரவுகள் பெண்களுக்கு அதிகமாக இருக்கு. அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கறனால வண்டி வாகனங்கள்ல ஓட்டும் போது ரொம்ப ஜாக்கிரதையா கேர்ஃபுல்லா போறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமான பலன்கள் என்ன அப்படின்னா, ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு உண்டு. நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சக்சஸ குறிக்கக்கூடியது. நல்ல வருமானம் பார்க்கக்கூடியது. பேசக்கூடிய வார்த்தைகள்ல நிதானமும் தெளிவும் கட்டாயம் அவசியம். அஷ்டமஸ்தானம் ஏதாவது ஒரு அவமானங்களை கொடுத்துரும். அதனால கவனமாக நீங்க பேசணும். பேசக்கூடிய வார்த்தையே உங்களுக்கு ஆப்போசிட்டா மாறாத மாதிரி நீங்க பேசணும். அவ்வளவுதான். 7.5 சனியோடைய பாதிப்புகள் பெரிய லெவல்ல உங்களுக்கு இருக்காது. இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. புதுசா ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதம் தான் இந்த மாதமா இருக்கனால தாராளமா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுல சக்சஸும் ஆவீங்க. முக்கியமா வந்து என்னன்னா, கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல வளர்ச்சி. ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது நிரந்தரமான வருமானம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பேரு புகழுக்கெல்லாம் வந்து சூரியன் தான் காரணம். பிரகாசமா ஒளிக்கக்கூடியது. அப்போ கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு என்னன்னா, பிரபலியமாகக்கூடிய யோகம் இந்த மாதம் இருக்கு. புதனும் உங்களுக்கு கலையை குறிக்கக்கூடிய கிரகம் தான். அதனால நல்ல வருமானம், புது புது வாய்ப்புகள் வர்றது, நிறைய பக்கம் ஊருக்கு போய் நீங்க என்ன செய்யறது, உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்றது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. நிறைய காசு பணம் வரக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் இருக்கு. வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டா 2 கூடைய, அதாவது சாரி 6 கூடைய புதன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கனால நல்ல அமைப்புகள் இருக்கு. உடனே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஆனா நீங்க முயற்சி பண்ணணும். 3ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்ந்திருக்கு. ஒரு நல்ல அமைப்பு. கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சியும் கிடைக்கும். அதே நேரத்துல இன்டர்வியூ அட்டன் பண்ண வேலையும் கிடைச்சிரும். இன்டர்வியூ அப்படின்னு சொல்லக்கூடிய இடமே 3ஆம் இடம் தான். அதனால அதுல வளர்ச்சியும் உண்டு, வேலையும் கிடைக்கும். ஆனா நீங்க என்ன விஷயத்துக்காக ட்ரை பண்றீங்களோ அது எல்லாமே கிடைக்கும். வேலை விஷயமாவோ அல்லது படிப்பு விஷயமாகவோ உத்தியோக விஷயமாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறது இந்த மாசம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. முக்கியமா பல மாற்றங்கள், பல நன்மைகள் உங்களுக்கு இருக்குங்க. அரசாங்க துறையில இருக்கிறவங்க, அதாவது உங்களுக்கு வந்து ஒரு உயர் பதவி அப்படிங்கிறது இந்த மாசம் காத்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு, இடம் மாற்றம் சொல்றோம் இல்லைங்களா, அதுல உத்தியோக மாற்றமும் இருக்கு. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளுக்கு நீங்க வந்து ஆளாவீங்க. நல்ல ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு. இருந்தாலும் 7.5 சனியோடைய பாதிப்புகள் உங்களுக்கு இருக்கு. அரசியலை பொறுத்த வரைக்கும்
பலம் இருந்தாலுமே, குருவோடைய பார்வை சனிக்கு இருந்தாலுமே ஏதாவது ஒரு பரிகாரங்கள் பண்ணிக்கங்க. ஒரு வாரியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கவலைப்படாம இருங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் 50-50% தான் இருக்கே தவிர முழுமையான வெற்றி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல முடியாது. மீடியாட்டர்ல பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். இல்லை அப்படின்னா கட்டாயம் அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா நீங்க கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள். அது தவிர்த்து பேரு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்கணும். தாயார் வழி சொத்துக்கள்ல ஆதாயம் உண்டுங்க. பாகப்பிரிவினை இருந்தாலும், அதாவது உங்களுடைய தாயார் வழி சொத்துக்கள்ல உங்களுக்கு பாகப்பிரிவினை கிடைக்கலைனாலும் இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மருத்துவ செலவுகள் உண்டு. அதனால மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. பொதுவாகவே மேசராசிக்கு பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது இந்த மாசத்துல ரொம்ப சிறப்பாக தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கட்டாயம் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலயமாக 2026ஆம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா மேஷராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மேஷராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பார்க்கும்போது திருக்கணிதப்படி வருகின்ற 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி மிட்நைட்டில் நைட் 1:50 மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு இந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார். வாக்கிய கணிதப்படி வருகின்ற மே மாதம் 26ஆம் தேதி 11:07 காலையில் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த ரெண்டுக்கும் வாக்கியம் திருக்கணிதத்துக்கு ரெண்டுக்கும் இந்த ஒரு 5 நாட்கள் டிஃப்ரென்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. நம்ம ஃபாலோ பண்ணுறது எல்லாமே வாக்கிய கணிதப்படி கிடையாது, திருக்கணிதப்படி மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறோம். வாக்கிய கணிதப்படி தான் கோயில்களில் அந்த குரு பயிற்சியானது யாகங்கள் வளர்த்து அதுக்கான பரிகாரங்கள்லாம் செய்கிறாங்க. அப்போ அந்த வாக்கிய கணிதப்படின்ற போது எல்லோரும் கோயில்களுக்கு போகணுன்னா வருகின்ற மே மாதம் 26ஆம் தேதி பகல் மணி 11:07 குரு பகவான் பயிற்சி அடைகிறார். அந்த நேரத்தில் போயிட்டு அவங்களுக்கான பயிற்சி செய்துட்டு வர்றது நல்லாயிருக்கும். ஆனால் திருக்கணிதப்படி தனி மனிதர்களுக்கு சிறப்பாக இருக்குது. அப்போ வருகின்ற ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது மேசராசி என்பவர்களுக்கு இது நாள் வரலும் 3ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார். அப்போ சுகஸ்தானத்துக்கு இந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறது ஓரளவுக்கு யோகமான பலன்களாக இருந்துட்டாலும் கூட உடல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ராசினா அந்த மேசராசி என்பவர்கள் சொல்லலாம். ஏன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானம், உடலை குறிக்கக்கூடிய இடம். அப்போ மேஷராசி அன்பர்களின் வாழ்க்கையில் பார்த்தோன்னாக்கா இந்த ஒரு வருட காலகட்டத்தில் ஹீமோகுளோபின் குறைபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது ஒரே ஒரு குறைபாடுகள் மட்டும்தான் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கு. மற்ற அனைத்து பலன்களும் யோகமான ஒரு பலன்களாக தான் இருக்குது. ஏன் முதல்ல இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஒரு மனிதனுக்கு உடல் ஆரோக்கியம் மிக மிக முக்கியமானது. அப்போ உடல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது குறைகள் இருந்தால் தெரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துங்க. சரியான உணவுகளை எடுத்துக்கொள்வது விசேஷமாக இருக்கும். ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஹீமோகுளோபின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்குங்கன்றது விதிங்க. அதே வேளையில் 4ஆம் இடத்துக்கு இந்த சுகஸ்தானத்துக்கு இந்த குரு பகவான் செல்ல இருக்கிறதுனால ஏன்னா 4ஆம் இடம் வண்டி வாகன சுகத்தை சொல்லக்கூடிய இடங்க. வீடு மனை வாசல் வண்டி வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய இடம். இப்போ இந்த மேசராசி என்பவர்கள் யாராவது புதுமையாக ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்கணும், வீடு மனை வாசல் கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த குரு பயிற்சிக்கு பின்னர் நீங்கள் இந்த வீடு மனை வாசல் வாங்குவது, வீடு மனை வாசல் கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்வதற்கு ஒரு உத்தமமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். ஏன்னா 4ஆம் இடத்தில் உங்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் உச்சபலம் பெறதுனால பழமையான வண்டி வாகனங்களை விட்டுட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும், பழமையான வீடுகளை இடிச்சிட்டு புதுமையான வீடுகளை கட்டக்கூடிய யோகங்களும், அழியா சொத்துக்கள் வாங்குவதற்குமான ஒரு உகந்த காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை காட்டிலும் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு பலன்கள் அதிகமாக கொடுப்பார் அப்படின்ற விதி.
அப்போ இந்த குரு பகவானோட பார்வையானது முதலாவதாக 5ஆம் பார்வையாக உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு இருக்கனால 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள். அப்போ இந்த நேர காலங்களில் வெகு நாட்களாக உங்களுக்கு கொடுக்காத பணங்கள் ஏதாவது இருந்தாலும் வட்டி முதலுமா அந்த நபர்கள் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான ஒரு காலகட்டங்களாக இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. அதே போல் என்றைக்கோ செய்த உழைப்புக்கு இந்த நேரத்தில் ஊதியங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள், உயிர் சொத்துகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தை வழி பாட்டன் வழி சொத்து சோகங்கள் பிரிக்கப்படாமல் இருந்தால் அதை பிரித்து அதன் மூலிமா ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும். இந்த மேசராசி என்பர்கள் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்துட்டு இருந்தீங்கன்னாக்கா அதில் இந்த குரு பயிற்சியில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்க போகிறீங்க அப்படின்றீங்க. அதன் மூலிமா ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகுது. கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாக போகுதுங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த குருவின் பரிபூர்ண பார்வை 7ஆம் பார்வையாக உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு இருக்குது. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் அப்படின்னால தொழில் வளர்ச்சி மேலோங்கக்கூடிய காலகட்டங்கள், தொழில் மூலிமா லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள், சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சொந்த தொழிலில் ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். தனியார் துறை வேலைவாய்ப்பு செய்யக்கூடிய நபர்களுக்கு அந்த தனியார் துறை வேலைவாய்ப்பில் உங்களுக்குன்ற ஒரு தனித்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாக போகுதுங்க. அதே போல் இந்த குரு பகவானோட அமைப்பானது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கனால இடம் விட்டு இடம்பெயர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. தொழில் மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதை மாதிரி உத்தியோக மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படின்னாக்கா உங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் ஏற்படுத்தி தரும். அதுவும் குறிப்பாக ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பு பெறக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஓரளவுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டங்கள். ஒருவேளை வெளிநாடுகளில் இந்தியாவிலேருந்து அங்கே போய் இருந்து அந்த நாட்டு குடியுரிமை வாங்கணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் அது சம்மந்தமான முயற்சிகள் எடுத்திங்கன்னா அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்ட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இந்த நேரம் உதயமாக போகுதுங்க. அதே நேரத்தில் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் எடுத்துங்க. நேரத்துக்கு உங்களோட உணவு பழக்க வழக்கங்களை சரியாக எடுத்துக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரும். வீடு வாகன சுகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு மனைவாசல் வாங்குவதற்கும் கட்டுவதற்குமான ஒரு உகந்த காலகட்டங்கள். இந்த சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தாலே 4ஆம் இடம் என்பது தன்னோட சந்தோஷம், மன நிம்மதி, மன அமைதி, இது எல்லாமே சொல்லக்கூடியது இந்த 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தாலும் சுகங்களுக்கு குறைவு இருக்காது. வெகு நாட்களாக திருமணமாகாத நபர்கள் யாராக இருந்தீங்கனாலும் திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அடுத்த குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு பகவான் தான் புத்திரக்காரகன். இப்போ புத்திரக்காரகன் அந்த இடத்துல இருந்து அவர் பார்க்க இருக்கனால உங்களுக்கு குழந்தை பேர் பெறத்துக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த நேரம் உதயமாக போகுதுங்க. தொழிலில் வியாபாரம் செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் வியாபார வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உதயமாகுது. தொழில் மூலிமா லாபங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமும் உதயமாகிறது பார்க்க முடியுதுங்க. தொழில் வளர்ச்சியும் ஏற்படும். வியாபாரத்தில் மிகப்பெரிய ஒரு சொந்த தொழில் செய்துட்டிங்கன்னா அதில் ஒரு அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு செல்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக இருந்துகிட்ருக்கு. இந்த ஆண்டில் அந்த குரு பயிற்சியில் பார்த்தோன்னாக்கா ஆன்மீகம், ஏன்னா 12ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்த்தால்னா உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சிகள் மிகுந்த ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். ஆன்மீகத்தில் தலை தோங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த நேரம் 12ஆம் இடத்துல அது நீர் ராசியை குரு பகவான் பார்த்து நீர் ராசியில் நின்று நீர் ராசியை பார்க்கறனால இந்த வருடத்தில் உங்களுக்கு வழங்கக்கூடிய அனைத்து யோகங்களும் தடையில்லாமல் கிடைக்கணும் அப்படின்னாக்கா திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் போய் ஒரு முறை வழிபாடு செய்துட்டு வர்றது நல்லாயிருக்கும். அது பௌர்ணமி நாட்களில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கடலில் குளிச்சுட்டு அங்கே முருகப்பெருமானை ஒரு முறை வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரும். என்ன காரணம்னாக்கா பூச நட்சத்திரத்துக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அந்த பூச நட்சத்திரத்தில் தான் இந்த குரு பகவான் இந்த ஆண்டில் பயணிக்க போகிறார். அப்போ இந்த ஆண்டில் நீங்கள் வாய்ப்பு கிடச்சுன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாக்கா எண்ணிய காரியங்கள் தீட்டிய திட்டங்கள் எல்லாமே நடைபெறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆன்மீகத்தினால் ஒரு முன்னேறத்துக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த நேரம் உதயமாகும். படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் கல்வியில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் சந்திப்பீங்க. எதிர்பார்த்த இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு சீட் கிடச்சி நல்ல ஒரு காலேஜில் சேருவீங்க. நல்ல படிப்புகள் படிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும்.
படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் படிப்பில் பின்தங்கி இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் குருவின் பரிபூர்ண பார்வையினால் உங்களோட கல்வி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரும். படித்து முடித்த மாணவ செல்வங்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த நேரம் உதயமாக போகுதுங்க. அடுத்ததாக பொறுத்தனாக்கா இந்த மேசராசி அன்பர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துகிட்ருக்கும். அதை பற்றி ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். உங்களோட தகுதிக்கு தகுந்த கடன்கள் வாங்கிக்கிங்க. அளவுக்கு மீறி கடன்கள் வாங்க வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதோ கொடுக்கல் வாங்கல் விஷயமோ செய்யாமல் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தருன்றுவிதிங்க. மற்ற விதத்தில் பெரிய லெவலில் தோஷங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த ஆண்டில் இடமாற்றமும் தொழில் மாற்றமும் உத்தியோக மாற்றமும் படிப்புக்காக இடம் விட்டு இடம் சேர்றது, இது மாதிரி இந்த இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு வளர்ச்சிகளை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருந்துகிட்ருக்கு. இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு ஒரு யோகமான காலகட்டங்களாக இருக்குது. எடுத்த காரியங்கள் எல்லாமே வளர்ச்சி ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு மனை வாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்குது. முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஆண்டில் முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். எந்த விதத்தையும் குறைகள் கிடையாது. இந்த ஆண்டில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் எதுனா முருகப்பெருமானும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலில் ஒரு முறை போய் வழிபாடு செய்துட்டிங்கன்னா எடுத்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தி தரும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது குரு பயிற்சி. வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதி 2026 அன்று குரு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சியாக போகிறார். இந்த குரு பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரத்திற்கும் எப்படி இருக்க போகிறது இந்த வருடம்? ஏன்னா குரு ஒரு வருடத்திற்கு ஒரு வீடு என்ற நிலையில் பயணிப்பார். அவ்வாறு பார்க்கும் பொழுது மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு ஒரு வருட காலங்கள் குரு அங்கே தான் இருக்க போகிறாரு. அந்த குரு 12 ராசிக்கும் 27 நட்சத்திரத்திற்கும் உரிய பலாபலனை தரப்போகிறாரு. எப்பயுமே குரு நின்ன வீட்டை கெடுப்பார் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. குரு பார்த்த வீட்டை வளர்ப்பார். அது எதுவாக இருந்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் சரி, தீவையாக இருந்தாலும் சரி, குரு பார்த்த வீட்டை வளர்க்கக்கூடியவர். அதனால் இன்றைக்கி குரு பயிற்சியில் நம்ம 12 ராசிக்கும் உரிய நன்மை தீமையை பற்றியும் கோவில் பரிகாரங்கள் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். மேசராசி குரு பயிற்சியின் பலாபலன்கள். இன்றைக்கி மேசராசியில் பிறந்த அன்பர்கள் அனைவருக்குமே இன்றைய குரு பயிற்சிக்கான பலன்களை பார்க்க போகிறோம். மேசராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. லக்னத்திற்கு மட்டும்தான் ராசி பலனா, ராசிக்கு ராசி பலனா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. எப்பயுமே நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் நம்ம நாள்தோறும் இயங்குகிறோம். நம்ம பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலும் பார்த்திங்கன்னா தசாபுத்தி காலங்களில் சந்திரனை தான் மையமாக வச்சுட்டு நம்ம பார்க்கிறோம். அந்த வரிசையில் ராசிக்கு அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம இன்று பார்க்க போகிறோம். ஆனால் மேசத்தில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த 3 நட்சத்திரங்களுக்குமே இது பொருந்துமா அப்படின்னா இது குரு வருட பலனை தரக்கூடியவர். இப்போ 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இது பொருந்தும். மேசத்தில் அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் வரை மொத்தம் 9 பாதங்களை கொண்டது தான் அந்த மேச முதல் வீடு. இவங்களுக்கு இந்த வருடத்திற்கான குரு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா, மேச ராசிக்காரர்களுக்கு குரு காலபுருஷ தத்துவத்திற்கு 9, 12 கூடியவர் ஆவார். இவர் கடக வீட்டில் உச்ச நிலையை அடைய போகிறார். உச்ச வீடு என்பது கடகம்தான் குருவுக்கு. அப்போ மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பாக்கியாதிபதி, அவரே விரையாதிபதி. அவர் 4ஆம் இடமான தாய் ஸ்தானத்தில் அமரப்போகிறார். அப்போ தாய் ஸ்தானம் எப்படி என்பது பார்த்திங்கன்னா 4ஆம் இடம். அங்கே சந்திரனும் ஆட்சி வீடு தான். அப்போ இந்த மேசராசிக்காரர்களுக்கு அனைவருக்குமே பார்த்திங்கன்னா தாய் மூலியமாக ஒரு நல்ல பலாபலன் இந்த வருடம் உண்டு. சரி, தாய் மூலியமாக என்ன மாதிரி ஒரு நிலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க மூலியமாக ஒரு சொத்து கிடைக்கலாம், ஒரு பண பலன் கிடைக்கலாம், அன்பு கிடைக்கலாம். ஏன்னா தாய் அன்புக்கு மீறிய ஒரு சொத்து எதுவும் இல்லை. அதனால் இதுவரையிலும் தாய் என் மேலே பாசமே காமிக்கல, நான் ஒரு தனித்து விடப்பட்ட மனிதனாக இருக்கிறேன் அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் அந்த தாய் மூலியமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை அன்புகளும் கிடைக்கும். அப்போ மேசராசியில் பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் தான். அதே போல் மேசராசிக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா சிம்ம வீடாக வரும்.
சிம்மத்திற்கு 12 குரு நிற்கிறார். அப்போ மேசராசியில் பிறந்து வாலிபராக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் சுபவிரயம் உண்டு. சுபவிரயம்னா திருமணத்திற்கான ஒரு நன்மையை கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். அப்போ திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாருமே இந்த வருஷம் பார்த்திங்கன்னா திருமணமே இதுவரையில் இல்லைங்க எங்களுக்கு அப்படின்னா திருமணத்தை தரக்கூடிய ஒரு சுப நிகழ்வு உண்டு. அடுத்தது திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தைகளுக்காக கல்வி செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும். அதே போல் குழந்தைகள் இல்லைங்க எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இவ்வளோ நாளாக இல்லைங்க அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏன்னா 9ஆம் இடத்ததிபதி மேஷத்திற்கு 9ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்ததிபதி நாளில் வந்து அமருகிறார். அப்போ தாய் ஸ்தானத்தில் அமரும் பொழுது கட்டாயம் அந்த தாய்மையை கொடுக்கும். அப்போ இவங்களுக்கு வந்து இதுவரையில் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, இதுக்கு மேலாவது எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமானா கட்டாயம் கிடைக்கும். ஆனால் ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் ஒரு மருத்துவ செலவு செஞ்சதுக்கப்புறம் தான் அதை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மேசத்திற்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிக்கு அது 11ஆம் இடமாக அமையும். வேலையின் மூலியமாக ஒரு வருமானம். இதுவரையில் எனக்கு வேலை கிடைக்கலைங்க, வேலை கிடைக்குமானா கட்டாயம் வேலை கிடைக்கும். வேலைக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். அதன் மூலியமாக ஒரு வருமானமும் உங்களுக்கு உண்டு. அதே போல் மேசத்திற்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியது துலாம் வீடு. அந்த துலாம் வீட்டிற்கு இந்த குரு பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்திற்கு செல்கிறார். மனைவியின் மூலியமாக வருமானம். இதுவரையில் எங்கள் மனைவி வீட்டில் சும்மா தாங்க இருக்காங்க, வேலைக்கு போகல, ஏதாவது வேலை கிடைக்குமா அல்லது வருமானம் மனைவியின் மூலியமாக எனக்கு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு கட்டாயம் வருமானம் உண்டு. மனைவியின் மூலியமாக வருமானம் உண்டு. அடுத்தது மேஷத்திற்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சகத்திற்கு அது 9ஆம் இடமாக மாறும். அப்போ 8க்கு 9ஆக மாறுவதால் திடீர் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். திடீர் ஒரு பணவரவு. எதன் மூலியமாக அப்படின்னா ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கினேங்க, எனக்கு திடீர்னு ஒரு அமௌண்ட்டு கிடச்சிருச்சு, எனக்கு இதனால் வந்து ஒரு வருமானம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. அதே போல் மேஷத்திற்கு 9ஆம் இடமான தனுர் வீட்டிற்கு 8ஆம் இடத்திற்கு குரு போகிறார். அப்போ இது நல்ல பலனை தருமா என்றால் இல்லை. ஏன்னா தகப்பனுக்கு ஆயுள், அதாவது தகப்பன் ஸ்தானத்திற்கு 8க்கு போய் குரு உச்சமாகிறார். அப்போ இது ஆயுள் ஸ்தானத்தில் அந்த இடத்துல போய் உச்சமாகக்கூடிய இடம். சந்திரன் அங்கே ஆட்சியாக இருந்தாலும் கூட தகப்பனருக்கு கட்டாயம் மருத்துவ செலவை குறிகாட்டக்கூடிய இடமாக இந்த இடம் அமையும். அதனால் தகப்பனுக்கு கட்டாயம் வந்து ஒரு மருத்துவ செலவு உண்டு. கண்காணிப்பில் தகப்பனை வைத்துக்கொள்வது சிறப்பு. மேசத்திற்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகரத்திற்கு சப்தமஸ்தானத்தில் குரு உச்ச நிலையில் இருக்கிறார். அப்போ 10ஆம் இடம் என்பது தொழிலை குறிக்கக்கூடிய இடம். தொழில் செய்யலாமாங்க, நான் சுய தொழில் இல்லை, இன்றைக்கு வரலும் எனக்கு வேலை வாய்ப்பு இல்லை, ஏதாவது ஒரு சுய தொழில் மூலியமாக நான் முன்னுக்கு வருவேனானா கட்டாயம் உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய வருடமாக தான் இருக்கும். ஏன்னா குரு சமசப்தத்தில் நின்று 10ஆம் இடத்தை பார்வை செய்வார். அப்போ பார்த்திங்கன்னா மகரத்தை பார்வை செய்கிற அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த வருடத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அமைப்பு எல்லாமே அருமையாக கை கொடுக்கும். தாராளமாக நீங்கள் செய்யலாம். புதிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மேசத்திற்கு 11ஆம் இடமான கும்பத்திற்கு 6ஆம் இடத்தில் குரு உச்சம். அப்போ 11ஆம் இடம்ங்கிறது மூத்த சகோதரனை குறிக்கக்கூடிய இடம், லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ பெரிய லாபம் எதிர்பார்க்கலாமா அப்படின்னா அந்த லாபம் வரும். ஆனால் அதன் மூலியமாக ஒரு பிரச்சனையும் நம்மளை தேடி வரும். மூத்த சகோதரனுடன் இன்று வரை எனக்கு எந்த ஒரு பகை உணர்வும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் தள்ளி நின்று பழகிக்கிறது தான் நல்லது. அண்ணன் தம்பி உறவாக இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி நின்று நம்ம நேசிக்கிறது நல்லதாக இருக்கும், கை கொடுக்கும். அதே போல் மேசத்திற்கு 12ஆம் இடம் மீனம். இந்த குரு, அதாவது பார்த்திங்கன்னா மீனத்திற்கு குரு தான் அதிபதி. அதே குரு போய் பார்த்திங்கன்னா உச்ச நிலையில் இருக்கிறார். அப்போ இது எப்படி பயனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மீனத்திற்கு 5ஆம் இடத்தில் குரு உச்சம், 12க்கு 5. அப்போ வெளிநாடு இன்றைக்கு வரையிலும் படித்து நான் வெளிநாட்டில் போய் படிப்பை மேற்கொண்டு தொடரணும்னு ஆசைப்படக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பின் மூலியமாக ஒரு நல்ல வாய்ப்பு அமையும். வெளி மாநிலத்தில் போய் நான் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வெளி மாநிலத்தில் வேலை வாய்ப்பை கொடுக்கும். அதே போல் உயர்கல்வி அல்லது உயர் தொழில் செய்யணும், வெளிநாட்டில் தான் நான் வாழ்க்கையவே அமைச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் மேசத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்பையும் கட்டாயம் கொடுக்கும். ஏன்னா
அந்த மீனத்திற்கு 5ஆம் இடத்தில் போய் உச்சமாகிறார். அப்போ இது நன்மையை தான் செய்யும் இந்த மீனத்திற்கும். இப்போ இதில் தீமையே எதுவுமே இல்லைன்னா ஒரு சிலர் இடத்திற்கு மட்டும் நான் தீமை என்று சொல்லியிருக்கிறேன். அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குரு பெயர்ச்சி அன்று, குரு பெயர்ச்சி ஆகக்கூடிய அன்று குருவிற்கு அதாவது பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் அப்படிங்கிறது தான் குருவோட வஸ்திரம், கொண்டைக்கடலை அப்படிங்கிறது குருவோட தானியம். அது மட்டுமல்ல மாம்பழம் பார்த்திங்கன்னா பழமாக எடுத்தோம்னா மஞ்சள் கலரில் தான் இருக்கும், அது அந்த பொன் கலரில் தான் இருக்கும். அப்போ அந்த மாம்பழத்தை வைத்து படைத்து அவங்க 4 பேர்த்துக்கு மாம்பழம் தானம் கொடுக்கலாம். மஞ்சள் அந்த வஸ்திரம் வாங்கி அந்த குருவிற்கு அன்று கொடுக்கலாம். அதே மாதிரி கொண்டைக்கடலை போட்டு வழிபாடு பண்ணலாம். அது மட்டுமல்ல கொண்டைக்கடலை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயிராக வச்சு நம்ம எல்லாத்துக்குமே கொடுக்கலாம், தானம் கொடுக்கலாம், அதுவும் நல்லது தான். இதுதான் இவங்களுக்கான பரிகாரம். இந்த மேசராசிக்காரர்கள் இந்த வருட குரு பயிற்சியை நன்றாக பயன்படுத்தி குருவை வணங்கி உங்களை மேன்மைப்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 6ஆம் தேதியில் மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் கடக ராசிக்குள்ளே நுழைந்து என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு தரப்போகிறார். குரு பகவான் உச்ச குருவாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன ப்ளஸ் ஏற்பட போகுது, என்னென்னலாம் நீங்கள் நடக்கலைன்னு நினைக்கிங்களோ அதெல்லாம் நடத்துவதற்கான வாய்ப்பை குரு பகவான் எப்படி தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன், ஓகேவா? கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் நம்முடைய குரு பகவானுடைய பெயர்ச்சியை வைத்து நம்ம பேசுகிறோம். குரு பகவான் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு ஒருக்க ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி கடந்து போவார். சில நேரங்களில் வந்து அதிசாரமாக முன்னாடி போவார், வக்கிரமாக பின்னோக்கி வருவார். ஸோ அதெல்லாம் ஓகே. பட் தன்னுடைய வீடு ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு ராசியை கடப்பார். ஆனால் இந்த ஒவ்வொரு ராசியும் கடக்க ஒவ்வொரு வருஷம் எடுக்கும்பொழுது அவருக்கு மிகவும் பிடித்த வீடான கடகராசிக்குள்ளே இந்த 2026 அவர் உள்ளே நுழையும் இந்த காலம் கண்ணீர், கஷ்டம், போராட்டம், கவலை, வருத்தம், வாழ்க்கையில் வெறுத்து போயிட்டேன் அப்படிங்கிற நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் தர இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கான எதிர்கால குரு பயிற்சி பலனை முழுமையாக பாருங்கள். உங்களுக்காக நான் ரொம்ப ஃபில்டர் பண்ணி செக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக கொடுக்கணும். ஸோ இன்னொரு விஷயம், நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மிக பிரபலமான ஜோதிடர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க, ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை நீங்கள் பார்த்து சந்தோஷம் அடைஞ்ச மாதிரி, நீங்கள் பார்த்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், சரியா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அனைவருக்குமே வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணி அவங்களும் அதாவது ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு வாங்க உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசி நேயர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, வீரம், விவேகம் போங்க சார். நீங்கள் காட்டு சொல்லுவீங்க, இப்படியே உசுபேற்றி விட்டு உசுபேற்றிட்டு ரணகலம் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் நான் சொல்ல தான் செய்வேன். ஏன்னா எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா கூடவே பிறந்தது அப்படிம்பாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஸோ அந்த தைரியமும் தன்னம்பிக்கை என்றைக்கா உங்களுக்கு குறைஞ்சிருக்கா? அடி மேலே அடி வாங்கி அத்தனை பேருடைய பிரச்சனைகளையும் அத்தனை பேருடைய ஒரு அதான சொன்னால் ஒரு துரோகத்தையும் எல்லாத்தையும் சகித்து கொண்டு நான் மீண்டும் எழுந்து வருவேங்கிற ஒரே கொள்கையில் ஓடக்கூடிய ராசியில் முதல் ராசி நீங்கள் தான். ஸோ இப்படிப்பட்ட உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் நம்முடைய குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடான கடக ராசிக்குள்ளே நுழைகிறார். இந்த கடக ராசியில் தான் உங்களுடைய ராசியின் அதிபதி செவ்வாய் நீசமடைவார், தெரியுமில்ல உங்களுக்கு? அதே கடகராசிக்குள்ளே உச்சம் பெற்ற குரு உள்ளே போய் உட்கார போகிறார். அப்போ லைஃப்பில் தடுமாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்முடைய சுப கிரகமான குரு பகவான் கொடுக்க போகிறார். இவர் 4ஆம் வீட்டுக்கு போனால் என்னென்னலாம் பண்ணுவார்?
என்னென்னலாம் மாற்றம் கொடுத்துருவார். பெரிய மாற்றம் வந்துடுமா, ஜாக்பாட் அடிச்சிருமா, பெரிய கோடிக்கணக்கில் சொத்து வந்துடுமா, அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் எதிர்பார்க்குறது என்ன? மற்றவங்களாச்சும் ஜாக்பாட் வேணும், அப்படி வேணும், இப்படி வேணுமாங்க. நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். மேச ராசிக்காரங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் நினச்ச விஷயத்தை நினச்ச மாதிரி நடத்தி காட்டினா போதும். என்னுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையாமல் நானாக இருந்தால் போதும், 4 பேருடைய பிரச்சனையை நான் இருந்து மீண்டு வந்தால் போதும் அப்படிங்க நினைக்கிற குணம்தான் நீங்கள். ஸோ இப்படிப்பட்ட உங்களுடைய குணத்துக்கு ஏற்றவாறு, உங்களுடைய நல்ல செயல்பாடுக்கு ஏற்றவாறு குரு பகவான் உங்களுடைய 4ஆம் வீடான கடக ராசிக்குள்ளே நுழைந்து அவர் பார்க்குற பார்வைக்குன்னு ஒரு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுவேன், சொல்லாமல் நிறையா பேசலாம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னால் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். உங்களுடைய டீச்சர், ஓகேவா, உங்களுடைய ஆசிரியர் வந்து நீங்கள் பரீட்சை எழுதும்போது பக்கத்தில் உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எழுதிட்டு இருப்பீங்க, திடீர்னு வந்து பக்கத்தில் வந்துட்டார்னா நீங்கள் படித்தது ஃபுல்லாக மறந்து போயிடும். ஐயோ என்ன பண்ண தெரியலையே, சார் வேறு பக்கத்தில் இருக்காருன்னு யோசிப்பீங்களா மாட்டிங்களா? அதே வாத்தியார் உங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாருன்னா அந்த பார்வையிலேயே சார் நம்மளை பார்க்காரு, ஒரு எனர்ஜி பவர் உண்டு, நமக்கு கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதை தான் குரு பகவான் கொடுப்பார். இப்போ உங்களுடைய 4ஆம் வீட்டில் இருக்க குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடான விருச்சக ராசியை பார்க்கார். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீடான மகர ராசியை பார்க்கார். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் அமர்ந்து விரைய சனியாக அமர்ந்து அதாவது 7.5 ஸ்டார்டிங்கில் அமர்ந்திருக்கும் உங்களுடைய சனி பகவான் 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். ஸோ அவருடைய தன்மையை குறைப்பதை இவருடைய நோக்கம்னு சொல்லலாம். ஓகேவா? அவர் என்ன பண்ணுறாரு, குரு பகவான் 4ஆம் வீட்டிலேருந்து அமர்ந்து தன்னுடைய சொந்த வீடை தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கார். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய 12ஆம் இடத்தையும் நம்மளுடைய குரு பகவான் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிச்சு. ஸோ அப்போ இந்த 3 பார்வை தாங்க நம்மளுடைய மேச ராசிக்கு பல விஷயங்களில் மாற்றம் கொடுக்க போகுது. ஃபஸ்ட்டு பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்து ஒரு 2.5 வருட காலமாக உங்களை தன்னுடைய பார்வை மூலமாக பார்த்தது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடமாக உங்களை படித்து எடுத்து இப்போ தான் கும்பத்துக்கு போய் உட்காந்துருக்கார். அதுக்கடுத்து நான் வந்துட்டேன்ல, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லி ராகு இங்கே வந்து சனி பகவான் ட்ராவல் பண்ணிட்டார் 12ஆம் இடத்துக்கு. அப்போ கிட்டத்தட்ட நம்மளுடைய மேச ராசி என்பவர்களுடைய 3.5 வருட வாழ்க்கையில் பல விதமான அனுபவ பாடம் கற்றுக்கிட்டீங்க. நீங்கள் நேர்மையாக உண்மையாக கரெக்டாக இருந்த உங்களுடைய வாழ்க்கையை திசை திருப்பி போலியாக கஷ்டப்படுத்துகிற மாதிரி பல விதங்களில் எதுக்கு வாழ்கிறோன்னே தெரியாத மாதிரி பல மேசராசிக்காரங்களுக்கு கிரகம் கொடுத்தது. நீங்கள் யாரை ரொம்ப நம்பி யாருக்கு உதவி செஞ்சீங்களோ அவன் தான் முதல்ல உங்களுக்கு எதிரியானா கூட பரவாயில்ல, அவன் தான் துரோகியானான். எதிரியை கூட மேசராசிக்காரங்க என்ன பண்ணுவீங்கன்னா அசால்ட்டாக தூக்கி போட்டுருவீங்க. வாடா பார்த்துக்கலாம், டே எதுக்கு நின்று பேசுகிறான், தில்லில் இருந்தால் பேசுகிறான்னு சொல்லி தைரியமாக நேருக்கு நேரம் ஒரு பேஸ் பண்ணக்கூடிய நபர் நீங்கள். ஆனால் பின்னாடி இருந்து பாகுபலி படத்தில் நம்ம கட்டப்பா எப்படி குத்துனாரோ அதே மாதிரி தான் உங்களை குத்துன்னு குத்திருப்பாங்க. ஆனால் குத்துனாலும் சளைத்தவர்கள் நீங்கள்ல. திரும்பி பார்த்துட்டு ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சுட்டு சின்னாமண்ணமாயிரம் போயிரு அப்படின்னு சிரிச்சுட்டு நீங்கள் நடந்து போனீங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டில்லை அவனுக்கு மறக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு வில் பவர் இன்னமும் உங்கள்கிட்ட இருக்க தான் செய்யுது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாரெல்லாம் மேசராசி அன்பர்களில் செய்யாத தவறுகளுக்கு செய்யாத பிரச்சனைகளுக்கு தண்டனை, அவமானம், போராட்டம் என்ற சூழ்நிலையில் ஒரு 3-4 வருட காலமாக போராடி கொண்டிருக்கிற நம்முடைய அன்பு நேயர்களுக்கு உங்களுக்கு மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றம் குருபகவான் கொடுப்பார். நீங்கள் செய்யலைங்க, நீங்கள் சாதனையாளருங்கன்னு சொல்லி உங்களை சாதிக்க அளவுக்கு உங்கள் லைஃப்பில் மாற்றம் கொடுக்கப்படுற. அதே போல் சில மேசராசி கிட்டத்தட்ட ஒரு 40 வயதுக்கு மேலே ஒரு 60-70 வயதை கடக்கக்கூடிய நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஹெல்த்தில் நிறையா பிரச்சனை வந்துருக்கும். ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பீங்க, சரியாக போயிருக்கும்.
திரும்பி வீட்டுக்கு வந்திருப்பீங்க, ஒரு 10 நாள் 1 மாதம் இருந்திருப்பீங்க, திரும்பி அதே பிரச்சனை வரும். திரும்பி ஸ்கேன் எடுப்பாங்க, எக்ஸ்ரே எடுப்பாங்க, அப்புறம் என்னென்னமோ இப்போ தான் நம்மளாம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சே, என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க. சார் என்ன பண்ணே தெரியல சார், என்ன பண்ணே தெரியல மேடம், உங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்குது, சரியாக மாட்டேங்க அப்படிம்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறையா மருத்துவ செலவழிச்சிட்டோம். எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய பொருளாதாரத்தை இந்த மருத்துவத்துக்காக நிறைய செலவழிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய லைஃப் டோட்டல் சேஞ்ச். இறைவனால் உறுதியாக முடியும், அதை சரி செய்ய முடியும் என்ற ஒரே ஒரு செயல்பாடு குரு பகவானால் மட்டுமே முடியும். குரு பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கறனால மறைமுக சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான ட்ரீட்மெண்ட்டும் சரியாக போகுது. கிளியர் அப்படி மாதிரி நீங்கள் மீண்டும் எழுந்து வந்துடுவீங்க, சூப்பராக இருப்பீங்க. ஓகேவா? அதுக்கடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மற்றவங்களுடைய கர்மாவை வாங்குறதுல நீங்கள் தான் வல்லமையானவர். எப்படி கரெக்டாக சொல்லுவோமா? அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய பெரிய விஷயமே மற்றவங்களுக்கு பிரச்சனைனா ஓடோடி போய் உதவி செய்கிறதுல முதன்மையானவர். அந்த வேகம் விவேகம் உங்களோட குறையவே குறையாது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ரோட்டில் 2 பேர் சண்டை போட்டுருக்காங்க, போட்டு மல்லு கட்டியிருக்காங்கன்னா 10 பேர் கூடி நின்று பார்ப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல மேச ராசிக்காரங்க நீங்கள் இருந்தீங்கன்னா போய் தடுத்து விலைக்கு விடுவீங்க. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, போடா அடி சப்புன்னு வச்சு போடா, போவான் அப்படின்ட்டு. அது மேசராசி பெண்களுக்கும் இந்த குணம் இருக்கும், மேசராசி ஆண்களுக்கும் உங்களுக்கு இந்த குணம் இருக்கும். அவன் யார், அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய பேக்ரவுண்டு அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்க. 2 பேர் சண்டை போடுறாங்க, 2 வப்பு வச்சா சரியாக போயிடுவாங்க அப்படின்னு பட்டுன்னு சட்டுன்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நபர் தான் நீங்கள். அந்த அவங்களோட பெரிய கர்மா, அவங்க செய்கிற ஒரு பெரிய விஷயத்தை ஒரு தடுத்து நிறுத்துறீங்க பார்த்தீங்களா, அந்த கர்மா அவங்கள டச் பண்ணும். ஒருத்தர் பிரச்சனைனா ஓடோடி போய் உதவி செய்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த கர்மா அவங்களை டச் பண்ணும். ஸோ இந்த இதை வந்து டச் பண்ணாமல் நிப்பாட்ட முடியுமானா உங்களை நிப்பாட்டினா முடியவே முடியாது. இது வந்து உங்களுக்கு இயல்பாகவே நடக்கிறது, கூடவே பிறந்தது அப்படிம்பாங்கள்ல, இது உங்களுக்கு இயல்பாகவே நடக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் பல பேருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் பல கர்மாவை எடுத்துக்கொண்டு நடக்கக்கூடிய மேசராசிக்காரர்களாக உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ உங்கள் கர்மா ஆட்டோமேட்டிக்காக நல்ல விஷயத்துக்கு செயல்பட போகுது. நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்களுக்கு எடுத்துக்காட்டாக உங்களுடைய என்ன சொல்லணும்னா சுவாச காற்றுன்னு சொல்லுவோம், அதாவது தென்றல் காற்றுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த தென்றல் காற்று உங்கள் மேலே வீசப்போகுது. அந்தளவுக்கு நல்ல விதமான மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அதுக்கு அடுத்து அப்படின்னா, யார் யாரெல்லாம் மேச ராசிக்காரங்களில் சொந்த தொழில் வைக்கலாமா, சொந்த தொழில் தொடங்கலாமா அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இதுதான் சரியான காலகட்டம். தனிப்பட்ட முறையில் தொழில் தொடங்குங்க. என்னைய பொறுத்தவரை மேச ராசிக்காரங்க சொந்தமாக தொழில் தொடங்கணும் ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா தனிப்பட்ட முறையில் தொடங்குங்க, சூப்பராக வெற்றி பெறுவீங்க. நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் மட்டும் தொழில் தொடங்குனா நீங்கள் பட்ட பாடை நீங்களே கமெண்ட்ஸில் கொடுங்க. நான் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணேன், நான் இந்த பாடு பட்டேன் அப்படிங்கிற கமெண்ட்ஸில் கொடுங்க. மற்ற மேச ராசிக்காரங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கிறோம், நான் சொல்கிறத விட நீங்கள் சொல்லும் போது சூப்பராக இருக்கும். ஓகேவா? சூப்பராக மீன் எடுத்துக்காட்டாக இருக்கும். நீங்கள் பட்ட கஷ்டம் மற்றவங்க படக்கூடாதுன்னு நினைக்கிறதா நீங்கள், ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க. ஓகேவா? அப்போ சொந்த தொழில் தொடங்குவதற்கு ஒரு அற்புதமான காலம். ஏற்கனவே சொந்த தொழில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த தொழிலில் மிகப்பெரிய வெற்றி விவேகம் என்ற செயல்பாடில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திப்பீங்க. 2 தொழில் தொடங்கக்கூடிய யோகத்தையும் உருவாக்கும். புரியுது உங்களுக்கு? முடியலைங்கிற வார்த்தை இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் தொழில் சார்ந்த விஷயங்கள் கிடையாது. பதவி உயர்வுக்காக காத்திருக்கேங்க, நான் ரொம்ப நாளாக வேலை பார்க்குறேன், எனக்கு பதவி உயர்வு கிடைக்குமா, இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா, என்னுடைய கோபத்தையும் என்னுடைய வேகத்தையும் பார்த்து என்னுடைய மேலதிகாரியே ஒரு பதட்டப்பட்டு என்னை இன்க்ரிமெண்ட் பண்ணவே மாட்டேங்காரு. ஸோ நான் இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு பதவி உயர்வோடு ட்ராவல் பண்ணுவேனா அப்படின்னு எதிர்பார்க்குற மேசராசி அன்பர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக நிச்சயமாக பதவி உயர்வு கிடைக்கும், இடம் மாற்றத்துடன் கிடைக்கும் என்பது உண்மை. ஓகே? ஏன் இடம் மாற்றம்? பதவி உயர்வு மட்டும் கிடைச்ச போதாதா அப்படின்னா 12ஆம் இடத்தை பார்க்கார்ல. அப்போ 12ஆம் இடங்கிறது இந்த இடத்த விட்டு வேறு இடம் போ, இந்த ஊரை விட்டு போ, ஊரை விட்டு மாநிலம் விட்டு போ, ஊரை விட்டு நாட்டை விட்டு கூட போ, அந்த யோகத்தை நான் உனக்கு கொடுக்கேன், கவலைப்படாதங்கிறத பக்காவாக எடுத்து காட்டுவேன். இன்னொரு விஷயம், ஏற்கனவே 12ஆம் இடத்துல நம்மளுடைய சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். சனியை குரு பார்க்கும்பொழுது எது
அதிகமாக ஆர்வமாக எதிர்பார்க்கப்படுகிறதோ அதை முடித்து கொடுக்க வேண்டியதான் இவங்க ரெண்டோருடைய வேலை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண போகிறாரு, உங்களுடைய இருப்பிடத்தை விட்டு வேறு இடத்துக்கு நகர்த்தக்கூடிய விஷயங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நிம்மதியாக தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு, கை தூக்குங்க அப்படின்னா குடுன்னு வந்து ஓடி தூக்கிடுவீங்க. என்னங்க பண்ண சொல்லுங்க, தூக்கமே இல்லைங்க. இந்த சனிவான் தலைவர் எப்போ உள்ள 12க்கு வந்தாரோ இந்த ஒரு வருஷமாக நான் தூங்கவே முடியலைங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய நேயர்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்கும் போது சுப விரயம் வீட்டில் உண்டு. சுப விரயம், அசுபர் உள்ளே உட்காந்துருக்காரு, சுபர் பார்க்காரு, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், சுப விரய செலவு உண்டு என்பது உண்மை. ஸோ இந்த சுப விரய செலவு சொந்த வீடு கட்ட போகிறீங்களா, கல்யாணம் முடிக்க போகிறீங்களா, அண்ணனுக்கு கல்யாணம் முடிக்க போகிறீங்களா, யார் கல்யாணம் முடிக்க போகிறீங்கிறத உங்கள் சுய ஜாதகம் முன்னிருந்து நடத்தும் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி குருபகவானுடைய அற்புதமான அருளை நீங்கள் பெற்று நீங்கள் உறுதியாக மகிழ்ச்சியாக வாழ போகிறீங்க. மேசராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சி காலங்களில் நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடை செஞ்சு பாருங்கள். மாற்றமும் ஏற்றமும் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற முன்னேற்றமாக இருக்கும். அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்க முருகப்பெருமாளை கைப்பற்றிக் கொள்வது ஒரு என்ன சொன்னால், நம்மளுடைய கர்ணன் எப்படி கவச குண்டத்தை கைக்குள்ள வச்சுருந்தாரோ அதே மாதிரி தான் உங்களுக்கு முருகன் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பார். நீங்கள் எந்த முருகனை கும்பிட்டாலும் சரி, முருகன் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு முத்தி கிடச்சிரும். ஓகேவா? முருகனை வழிபாடு செய்யுங்க, சிவன் வழிபாடு செய்யுங்க, சீக்கிரமாக முன்னேறுவீங்க, வெற்றி பெறுவீங்க. வாழ்க நலமுடன். நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான குரு பெயர்ச்சிக்கான பொது பலனே, உங்கள் சுய ஜாதகம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இந்த பொது பலன் என்பது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்களுடைய லைஃப்பில் 20% 30% கட்டாயமாக ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். இதை தாண்டி உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்பிவிடுங்க. புரியுதா? கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில் அனுப்புங்க. உங்கள் பேர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க. ஏன்னா அதான் முக்கியம். ஏன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக எல்லா விதமான நாடுகள்லேருந்து ஃபோன் வருது. அமெரிக்காவிலேருந்து, ஜப்பான்லேருந்து, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கனடா, மலேசியாலாம் நிறைய சகோதர சகோதரிகள் கூப்பிட்றாங்க. அதே போல் சிங்கப்பூர், ரஷ்யா, இப்படி நாடு சொல்லிகிட்டே போகலாம். ஓகேவா? நம்மளுடைய இலங்கை தமிழர்கள் போன்ற அத்தனை விதமான நாடுகள்லேருந்து கால்ஸ் வருது. நம்ம வந்து எந்த நேரத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு நாடு ரொம்ப முக்கியம். அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதுக்கு எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் கட்டாயமாக இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பேன். உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளையும் நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். ஜாதகமே இல்லை, ஜாதகம் இல்லாமல் எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய நேயர்களுக்கு உறுதியாக நீங்கள் கால் பண்ணுறீங்க பார்த்திங்கன்னா அந்த நேரம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேரம், அதாவது வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற எஸ்எம்எஸ்ஸு, ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா பிரசனம் என்ற மிகப்பெரிய கருவி மூலமாக எடுத்து உங்களுடைய வாழ்க்கையுடைய அத்தனை விதமான நுணுக்கங்கள், செயல்பாடுகளை துல்லியமாக உங்களுக்கு கணித்து கூற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. மறக்காமல் உங்களுக்கு ஜாதகம் பார்க்க நினச்சா கட்டாயமாக அலையுங்கள் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எல்லா நலமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்துக்கள் கூறி தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.